புத்தர்கள் ரிலேட்டடா கிட்டத்தட்ட 300 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல டெய்லியும் 30 கொஸ்டின்ஸ் 30 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? ஒன்னா எல்லாத்தையும் ஒரே டைம்ல படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஸ்ரீகுப்தர். குப்த அரச வம்சம் எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது? கிபி 3ஆம் நூற்றாண்டில். முதலாம் சந்திரகுப்தர் யாரை மணந்தார்? லிச்சாவி அரச குடும்பத்தைச் சேர்ந்த குமாரதேவியை மணந்தார். பிரியாகை மேய்க்கு ஏற்றியவர் யார்? ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் ஆட்சியை பற்றி அறிய உதவும் என்பதன் பொருள் என்ன? ஒருவரை பாராட்டி புகழ்ந்து பாடுவதாகும். சமுத்திரகுப்தர் தென்னிந்தியாவில் யாரை தோற்கடித்தார்? பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபாலனை. சமுத்திரகுப்தர் நடத்திய வேதகால சடங்கு எது? குதிரைகளை பலியிடும் அஸ்வமேக யாகம் நடத்திப்பாங்க. கவிராஜா என்று அழைக்கப்படுபவர் சமுத்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை தந்த சீன பௌத்த அறிஞர் யார்? இரண்டாம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலம் பாஹ்யான் அவர்கள் வந்திருப்பாங்க. நவரத்தினங்கள் யாருடைய அவையை அலங்கரித்தன? இரண்டாம் சந்திரகுப்தரின் அவைகள். காளிதாசர் எந்த மொழி புலவர்? சமஸ்கிருத மொழி புலவர். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர். பாஹ்யானின் பயண குறிப்புகள் எதை பற்றி விளக்குகின்றன? புத்தர் காலத்து மக்களின் சமூகம், பொருளாதாரம், மதம் மற்றும் ஒழுக்க நிலைகள். சோழர்கள் தோற்கடித்த குப்த பேரரசர் யார்? சந்திரகுப்தர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்தரசர்கள் பின்பற்றிய கோட்பாடு எது? தெய்வீக உரிமை கோட்பாடு. காலத்தில் அமைச்சர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? மந்திரி என்று அழைக்கப்பட்டன. குப்த பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? தேசம் அல்லது புக்கி அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருந்தது. நிர்வாக பிரிவை நிர்வகித்த அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? விஷயாபதிகள் அழைக்கப்பட்டாங்க. புத்தர் கால கிராம நிர்வாக அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? கிராமிகள், கிராமதி அஷகா. ராணுவ பதவிகளின் பெயர்கள் யாவை? பாலகிரிதா அப்படிங்கிறது காலாட்படை தளபதி, மகாபாலகிரிதா அப்படிங்கிறது குதிரைப்படை தளபதி. புத்தர் காலத்து ஒற்றரமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? தூதகா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. நிதிச்சாரம் எனும் நூலை எழுதியவர் காமதன். முக்கிய வருவாய் நிலவரி. ஏத்ரா நிலங்கள் என்பார் நிலங்கள் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். காலத்தில் தரிசு நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கிலா அப்படின்னு அழைக்கப்பட்டது. குப்தர் காலத்தில் எத்தனை வகையினராக இருந்தனர்? 2 வகையினர். ஒன்னு சிரஸ்தி, இன்னொன்னு சார்ந்தவாக. அதாவது ஒரு இடத்துல இருந்து வணிகம் செய்வாங்க. அதாவது கொஸ்டின்ஸ்ல இருக்கும். சிருஷ்டி அறிஞர்கள் என்பவர் ஒரு இடத்துல நிலையா இருந்து வணிகம் செய்வாங்க. இதுவே சாத்தவாக அப்படிங்கிறவங்க நெருது பூட்டி வண்டிகள்ல போய் பொருள் எல்லாம் வித்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி செய்யறவங்க சாத்தவாகா. இதான் 30 கொஸ்டின்ஸ். இன்னைக்கு 30 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம்.